மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாகேமின் ஹலால் முத்திரையை அனுமதியின்றி பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் பேராக் கமுந்திங் தமான் கிளான்வியூவில் உள்ள ஸ்ரீகாயா தொழிற்சாலையில் நேற்றிரவு அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் தைப்பிங் கிளை மேற்கொண்ட சோதனையில் ஸ்ரீகாயா பொட்டலங்களில் ஹலால் முத்திரை இருந்தது கண்டறியப்பட்டது. பேராக் மற்றும் பினாங்கில் விநியோகம் செய்யப்படுவதற்காக அந்த ஸ்ரீகாயா ஜாம்கள் தயாரிக்கப்படுவது தெரிய வந்தது. ஆனால் மலேசிய ஹலால் அனுமதி சான்றிதழை கேட்டபோது தொழிற்சாலை உரிமையாளர்களால் அதனை காட்ட முடியவில்லை. இதனை அடுத்து 2011 வர்த்தக குறிப்பு ஆணையின் கீழ் 452 ரிங்கி 25 சென்ட் மதிப்புள்ள ஸ்ரீகாயா உணவுப் பொருட்கள் அடங்கிய பொருட்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. ஸ்ரீகாயா ஜாம் அடைக்கப்பட்டிருந்த 65 டப்பாக்கள், ஹலால் முத்திரை பதிக்கப்பட்ட 2000 பிளாஸ்டிக் டப்பாக்களும் அவற்றில் அடங்கும். 1994 ஆண்டு முதல் அத்தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதன் ஹலால் முத்திரை அனுமதி காலாவதியாகி விசாரணையில் இருப்பது கண்டறியப்பட்டது. ஹலால் முத்திரை விவகாரத்தில் சட்டத்தை மீறுவோருக்கு அபராதங்களும் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என KPDN அனைத்து தரப்பினரையும் எச்சரித்திருக்கிறது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சரா, PGL 11 இருந்து 16 செப்டம்பர் வரை.